வணக்கம். நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.4ல செகண்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கிவன் என்னென்னு இருக்கோங்க. 2x minus 1 into x plus 3 x minus 2 into 2x plus 3 plus 20 equal to 0. இப்போ இதை நம்ம ரெண்டு பேராக எடுக்க போகிறோம். 2x minus 1 into 2x plus 3 இந்த ரெண்டு பேராக எடுக்க போகிறோம். அடுத்து x plus 3 into x minus 2 இது உள்ள வேல்யூ ப்ளஸ் 20 அப்படி எழுதிக்கோங்க ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டையும் மல்டி பண்ணுங்கள். 2x இன்ட்டு 2x என்ன எழுதலாம்? 2 இன்ட்டு 2 4 x இன்ட்டு x ஸ்கொயர்டு, அப்போ 4x ஸ்கொயர்டு. அதே மாதிரி 2x ப்ளஸ் 3 மல்டி பண்ண என்ன வரும்? 6x. 2 இன்ட்டு 3 6, அந்த x இருக்கிறனால x போட்டுக்கோங்க. அதே மாதிரி மைனஸ் 1 இன்ட்டு 2x மைனஸ் 2x மைனஸ் 1 இன்ட்டு 3 மைனஸ் 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெண்டையும் மல்டி பண்ணுங்கள். x இன்ட்டு x ஸ்கொயர்டு, x இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2x. அதே மாதிரி ப்ளஸ் 3 இன்ட்டு x 3 இன்ட்டு x ப்ளஸ் 3x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 2s are 6. மீதி உள்ள வேல்யூ என்ன இருக்குன்னா ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. அடுத்து 4x ஸ்கொயர்டு, இந்த 6x மைனஸ் 2x ஆட் பண்ணுங்கள். 6 மைனஸ் 2 என்ன வரும்? ப்ளஸ் 4x. இப்போ ப்ளஸ் 4x மீதி உள்ள வேல்யூ மைனஸ் 3. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர்டு 3x மைனஸ் 2x மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 3xலேருந்து 2x மைனஸ் பண்ணால் ப்ளஸ் 1x தான் வரும். மைனஸ் 6 மீதி உள்ள கான்ஸ்டன்ட் 20 ஈக்குவல் டு 0. இப்போது இங்கே வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே ரெண்டுலேயுமே 4 இருக்குது. ஸோ இதை 4 வந்து காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்போ வெளியே எடுத்துட்டா என்ன வரும்? இந்த ரெண்டு ஸ்டெப்புக்கு மட்டும் தான் எடுக்கிறேன். இப்போ 4 எடுத்துட்டோம்னா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரும். இந்த ரெண்டுலேயும் 4 எடுத்துட்டேன். அப்போ 4 எடுத்துட்டா இங்கே உள்ள வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் இங்கே 4 எடுத்துட்டா உள்ள வேல்யூ எக்ஸு. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு மைனஸ் 3 எழுதிக்கோங்க. இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். இப்போ இந்த ரெண்டும் நம்மளுக்கு சேமாக வரும். சப்ஸ்டிட் பண்ண வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6 இருக்குது. இதுக்கு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒய்ன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ புட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுக்கு இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஒய்ன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுக்கு பேர் என்ன செய்யணும்? ஒய் மைனஸ் 3 அந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுக்கு வேல்யூ ஒய் மைனஸ் 6 மீது உள்ள கான்ஸ்டன்ட் 20 ஈக்குவல் டு 0. இப்போது இந்த ரெண்டையும் மல்டி பண்ணுங்கள். 4y இன்ட்டு ஒய் 4y ஸ்கொயர்டு. அதே மாதிரி 4y இன்ட்டு மைனஸ் 6, அப்போ மைனஸ் 6 4s are 24y மைனஸ் 3 இன்ட்டு ஒய் மைனஸ் 3y மைனஸ் மைனஸு ப்ளஸ் 6 3s are 18 மீது உள்ள கான்ஸ்டன்ட் ப்ளஸ் 20. அதை மறக்காமல் எழுதிடுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். 4y ஸ்கொயர்டு, இங்கே ரெண்டுமே மைனஸ் தான். அப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆனால் சிம்பிள் வந்து சேம் சிம்பிள் மைனஸ் சிம்பிள் போட போகிறோம். இப்போ மைனஸ் 24 மைனஸ் 3 ஆட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் 27y. மீதி இங்கே ரெண்டுமே கான்ஸ்டன்ட்டு ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு 20 ப்ளஸ் 18 38 ஈக்குவல் டு 0. இப்போ இதை நம்ம ஃபேக்டர் பண்ணணும். ஃபேக்டர் பண்ணால் இங்கே என்ன இருக்குன்னா 38 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ 38ஐயும் 4ஐயும் மல்டி பண்ணிக்கோங்க. 38ஐயும் 4ஐயும் மல்டி பண்ணிக்கோங்க. 32, அப்போ 2 எழுதுவோம். 4 3s are 12 12 ப்ளஸ் 3 15 நம்மளுக்கு 152 வருது. இந்த 152 தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ரெண்டாக பிரிக்க போகிறோம். இந்த 152 ரெண்டாக பிரிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்லாம் இங்கே முன்னாடி நம்பர் கான்ஸ்டன்ட் வந்து இருக்காது, 1 தான் இருக்கும். அதனால் டேரெக்டாக இங்கே கான்ஸ்டன்ட் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இங்கே முன்னாடி வந்து 4 இருக்குது, அதனால் 4ஐயும் இந்த கான்ஸ்டன்ட் மல்டி பண்ணணும். மல்டி பண்ணிட்டு வர வேல்யூ தான் நம்ம என்ன செய்யணும்? ரெண்டாக பிரிக்கணும். பிரிக்கும்போது நம்மளுக்கு என்ன வேணும்னா மைனஸ் 24 ஆட் பண்ணும்போது, அந்த பிரித்த வேலையை ஆட் பண்ணும்போது என்ன வரும்? மைனஸ் 27 வேணும். அப்போது நம்ம என்ன செய்யலாம்னா 19ஐயும் 80 மல்டி பண்ணுங்கள். நம்மளுக்கு 152 வரும். ஆனால் அந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன வந்துடும்? மைனஸ் 27 வந்துடும். அப்போது 19 இன்ட்டு 8 152, அது ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸில் தான் வரும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் 27 வந்துடும். ஓகேவா? மைனஸ் 19 மைனஸ் 8 ரெண்டே ஆட் பண்ணால் மைனஸ் 27. இங்கே வந்து எப்போதும் போல் ஒய்ன்னு போடக்கூடாது. இங்கே என்ன நம்பர் வந்து 4 இருக்குது, அதனால் நம்ம என்ன எழுதணும்? 4y தான் எழுதணும். 4y மைனஸ் 19, இங்கே 4y மைனஸ் 8 அப்படி தான் எழுதணும். பாருங்கள். 4y மைனஸ் 19 இன்ட்டு 4y மைனஸ் 8
ஈக்குவல் டு 0. இதை எப்படி பிரிக்கலாம்னா 4y minus 19 equal to 0 or 4y minus 8 equal to 0. இப்போ நம்ம மறுபடியும் இந்த ஒய்க்கு பதில் நம்ம அந்த எடுத்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ அதுக்கு முன்னாடி இது வந்து எதுவும் கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன இருக்குன்னா 4y minus 19 equal to 0ன்னு இருக்குது. இதில் வந்து 4 ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போது 4 ஆல் டிவைட் பண்ணால் வரும் 1 4 is 4. அப்போ y minus 2 4s are 8. அப்போ 2 equal to 0. ரெண்டையும் என்ன செய்யணும் 4 ஆல் டிவைட் பண்ணிவிட்டு எழுதிருக்கோம். இப்போ 4 4 கேன்சல் ஆயிடும். இங்கே 2 4s are 8. அதனால் y minus 2 equal to 0ன்னு எழுதுவோம். இப்போது நம்ம அந்த ஒய்க்கு பதில் நம்ம என்ன வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ்ன்னு ஏற்கனவே ஒய் ஈக்குவல்ட்டுன்னு சப்ஸ்டிட் பண்ணியிருந்தோம். அந்த வேல்யூவை இந்த ஒயில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ என்ன எழுதுனா 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு. இந்த எக்ஸ் ஒய்க்கு பதில் என்ன செய்யணும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸை மறுபடியும் சப்ஸ்டிட் பண்ணணும். மீதி உள்ள வேல்யூ minus 19 equal to 0. ஆர் இங்கே ஒய்க்கு பதில் என்ன செய்யணும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு minus 2 ஒய்க்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். மீதி உள்ள வேல்யூ minus 2 equal to 0. இப்போ இந்த 4 உள்ள மல்டி பண்ணிக்கோங்க. 4 into x squared 4x squared plus 4 into y 4 into x 4x minus 19 equal to 0. இங்கே அதே மாதிரி தான் இதை வந்து ஃபேக்டர் பண்ணணும். நம்மளுக்கு minus 2 இருக்குது. இந்த minus 2 எப்படி பிரிக்கலாம்னா 1 into 2ன்னு பிரிச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணும்போது ரெண்டு மல்டி பண்ணால் நம்மளுக்கு என்ன வேணும்னா -2 வேணும். அப்போ -1 into 2 -2 ரெண்டு ஆட் பண்ணும்போது +1 வரும். அப்போ 2 - 1க்கு வேல்யூ 1ன்னு வந்துடும். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா x. அப்போ x - 1 x + 2 என்ன எழுதலாம் x - 1 into x + 2 equal to 0. ஓகேவா? இது வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சது. இப்போ அதே மாதிரி இங்கே வந்து ஃபேக்டர் பண்ண முடியுமானா நம்மளுக்கு வந்து முடியாது. இந்த ஃபேக்டர் பிரிக்க முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும் x equal to -b plus or minus root of b squared minus 4ac by 2a இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ இங்கே வந்து ஏக்கு பதில் வேல்யூ என்ன இருக்குது 4 இருக்குது. பியோட வேல்யூ 4 தான் இருக்குது. சிக்கு வேல்யூ -19 இருக்குது. இந்த வேல்யூ வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம ஏற்கனவே ஃபேக்டர் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பாருங்கள் இதில் x - 1 இருக்குது. அப்போ x - 1 equal to 0ன்னு எழுதுவோம். ஆர் x + 2 equal to 0. இப்போ இங்கே எக்ஸுக்கு வேல்யூ -1 ரைட் சைடு வரும்போது +1, இங்கே +2 இருக்குது ரைட் சைடு வரும்போது -2. அப்போ எக்ஸுக்கு வேல்யூ 1ம் -2ம் கிடச்சிருக்கு. இங்கே வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி நம்ம செய்வோம். இப்போ இதில் போடுங்க x equal to -b. அப்போ -bக்கு வேல்யூ 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர்டு. அப்போ 4 ஸ்கொயர்டு minus 4ac 4 into aக்கு வேல்யூ 4 cக்கு வேல்யூ எவ்வளவு -19 by 2 into a. இப்போ 2 into aக்கு வேல்யூ 4. இப்போ x equal to -4 plus or minus root of 4 ஸ்கொயருக்கு வேல்யூ எவ்வளவு 16 plus அதாவது மைனஸ் மைனஸ் என்ன வரும் ப்ளஸ் 4 4s are 16 19 மல்டி பண்ணால் நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து 304 by 4 2s are 8. பாருங்கள் -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 304யும் 16 ஆட் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ வந்து 320 by 8. இப்போ வந்து 320 வந்து நம்ம வந்து ஃபேக்டர் பண்ணணும். அது எப்படி பிரிக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஒன்று இந்த 320 வந்து இப்படி பிரிச்சுக்கோங்க. 1 2 is 2 மீதி 1 வரும். 6 2s are 12 0. அதே மாதிரி 2 8 2s are 16 0. திருப்பி 2 டேபிள் போடுங்க. 4 2s are 8 0. 2 டேபிள் போடுங்க 20 2 2s are 4 20. மறுபடியும் 2 டேபிள் போடுங்க. 1 2 is 2 0 10. மறுபடியும் 2 டேபிள் போடுங்க 5 2s are 10. இப்போ நம்மளுக்கு இப்படி பிரிக்க முடியும். அது எப்படி எழுதலாம்னு பாருங்கள். x equal to -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டுக்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ இருக்குது எத்தனை 2 இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 6 2 இருக்குது. அப்போது 1 2 3 4 5 6 6 2 போட்டோம். மீதி உள்ள வேல்யூ எவ்வளவு 5 by 8. இப்போது நம்மளுக்கு ரெண்டு டேர்மாக எடுத்து அந்த 2வை வந்து என்ன செஞ்சுக்கலாம் வெளியே எடுத்துக்கலாம். இப்போ -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்போ இது ரெண்டுக்கு சேர்த்து ஒரு 2 வரும். இந்த ரெண்டுக்கு ஒரு 2 வரும். இதுக்கு ரெண்டு ஒரு 2 வரும். இப்போ 2 into 2 4 4 2s are 8 8 ரூட் மீதி உள்ள வேல்யூ எவ்வளவு 5 டிவைடட் பை 8. இப்போது இந்த ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குன்னா 4 தான் காமனாக இருக்குது. அந்த 4ஐ காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ x equal to 4 மட்டும் காமனாக எடுத்துக்கோங்க. இப்போ -1 அது 4 ஆல் டிவைட் பண்ணால் வரும். மைனஸ் இருக்கிறனால -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் இதை இந்த 8 4 ஆல் டிவைட் பண்ணால் 2 √5
டிவைட் பை 8. இப்போ 1 4 is 4, 2 4s are 8. கேன்சல் பண்ணலாம். நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ எவ்வளவு? -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√5/2. இப்போ நம்மளுக்கு என்னென்ன ரூட் கிடச்சிருக்கு? ஏற்கனவே நம்மளுக்கு வந்து எக்ஸுக்கு வேல்யூ வந்து 1ம் -2ம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து 2 ரூட் கிடச்சிருக்கு. -1 ப்ளஸ் 2√5/2ம் -1 -2√5/2ம் கிடச்சிருக்கு. அந்த ரூட்டை மட்டும் எழுதிக்கோங்க. therefore the roots are -2 -1 சரி -2 ப்ளஸ் 1 இங்கே -1 ப்ளஸ் 2√5/2 அதே மாதிரி -1 -2√5/2 நம்மளுக்கு மொத்தம் 4 ரூட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள்.